ஹே கைஸ், வெல்கம் டு டெக் புஷ். என் பேர் வில்ஃப்ரெட். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, TP-Link Deco E4ங்கிற ரவுட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்னெல்லாம் இருக்குங்கிறத நான் இப்போயே சொல்லிடுறேன். இது ஒரு குட்டி அன்பாக்சிங், அப்புறம் இந்த மாதிரி டிப்பிக்கல் ரவுட்டருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்கிறத சொல்லிடுறேன். இதோட ஸ்பெசிஃபிகேஷன், ஸ்பீட், ரேஞ்ச் இதை பற்றிலாம் பேசலாம். அண்ட் தென் ஆக்ட் ஃபைபர் நெட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுவும் இந்த E4ஓட காம்பினேஷனும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் ஃப்ரண்டில் இங்கே மென்ஷன் பண்ண அந்த 4 பாயிண்ட்ஸை பற்றியும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க்ஸ் as a ரவுட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது ஆக்சஸ் பாயிண்ட் இல்லாமல், இல்லை ரெண்டாவது மோடம் இல்லாமல் இதே மெயின் ரவுட்டராக நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. டீகோ ஆட் ஆன் யூனிட், அதாவது இதே மாதிரி இன்னொரு மெஷ் ரவுட்டர் நீங்கள் வாங்கிட்டு அதை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். பெட்ரூம்லேயோ இல்லைனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஒய்ஃபை டெட் ஜோன் கில்லர், அதாவது இந்த ரவுட்டர் வந்து 1600 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ரேஞ்ச் இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு வேளை 1200 ஸ்கொயர் ஃபீட்க்கு போதும், இல்லை 1000 ஸ்கொயர் ஃபீட்கே ரேஞ்ச் வந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரோக்ராம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈஸி செட்டப் த்ரூ டீகோ ஆப். அதாவது இந்த மாதிரி நார்மல் ரவுட்டர்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அவங்க கொடுத்துருந்த ஐபி அட்ரஸ் நம்ம லாகின் பண்ணி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் டைப் பண்ணி ஒன்று ஈத்தர்நெட் மூலமாகவோ இல்லைனா ஒய்ஃபை மூலமாகவோ தான் நம்ம வந்து செட்டப் பண்ண முடியும். வெதர் இட் இஸ் ஃபைபர் நெட் இல்லைனா ப்ராட்பேண்டாக இருந்தாலும் சரி. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த TP-Link Decoங்கிற ஆப் ப்ளே ஸ்டோர் இல்லைனா iOS இல்லைனா ஆப் ஸ்டோர் இதிலே இருக்கும். ஸோ நீங்கள் இதிலே எல்லா செட்டப்பும் முடிச்சிடலாம். நீங்கள் வந்து லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ கனெக்ட் பண்ண அவசியமே இல்லை. ஸோ இப்போ நான் இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். உள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாக்ஸில் இதெல்லாம் தான் இருந்துச்சு. ஒரு Deco E4, ஒரு இன்ஸ்டாலேஷன் கைட், ஒரு ஈத்தர்நெட் கேபிள், and then ஒரு பவர் அடாப்டர். ஸோ E4 இதை பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர ஸ்லீக் அண்ட் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. நான் நினச்சதை விட பயங்கர வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. இல்லைன்னா அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை. பார்த்தீங்கன்னா 2 ஈத்தர்நெட் போர்ட் அண்ட் ஒரு பவர் போர்ட் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி டிப்பிக்கல் ரவுட்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி ரவுட்டர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இதில் நம்ம ஃபைபர் நெட் கேபிள் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இங்கேருந்து நம்ம லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணி நமக்கு வந்து இன்டர்நெட் வரும், இல்லைனா வந்து ஒய்ஃபை மூலமாக வரும். பட் நீங்கள் இதில் பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை. 2 ஈத்தர்நெட் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் ஈத்தர்நெட் போர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது லேனா வேணாங்கிறது அதுவே ஆட்டோ சென்ஸ் பண்ணிக்கும். ஸோ நம்ம இங்கே வந்து கனெக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம ஃபைபர் நெட் கேபிளில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒய்ஃபை மூலமாகவோ இல்லைனா ஒரு லேண்ட் போர்ட் மூலமாகவோ நமக்கு வந்து இன்டர்நெட் வந்துடும். இப்போ இந்த 2 ரவுட்டருக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ரவுட்டர் யூஸ் பண்ணும்போது ஒருவேளை உங்களுக்கு ரேஞ்ச் பத்தலை அப்படிங்கும்போது ஒரு ஒய்ஃபை எக்ஸ்டெண்டர் இல்லைனா ஒரு ஒய்ஃபை ரிப்பீட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அந்த ரிப்பீட்டருக்கு ஒரு MMID, ஒரு பாஸ்வேர்ட் கொடுப்பீங்க. ஸோ உங்களோட டிவைஸ், உங்களோட ஃபோனோ இல்லைனா லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது 2 ஒய்ஃபை நேம் காமிக்கும். அண்ட் மோரோவர் நீங்கள் எது பக்கத்தில் இருக்கீங்களோ அதுக்கேற்றபடி நீங்கள் ஒய்ஃபை டாகிள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இதுலேயும் உங்களுக்கு வந்து ரேஞ்ச் பத்தலை, 1600 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே உங்களுக்கு வந்து ஒருவேளை ரேஞ்ச் பத்தலைன்னா ஒரு எக்ஸ்டெண்டர் வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதே மாதிரி இன்னொரு யூனிட், அதாவது Deco E4 மாதிரி இன்னொரு Deco E4 வாங்கி அதை எக்ஸ்டெண்டராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ரவுட்டர் 2 சிக்னல் வரும். ஆனால் ஒரே MMIDயில், அதாவது ஒரு ஒய்ஃபை நேம் தான் இருக்கும். ஆனால் 2 இடத்துல இருந்து உங்களுக்கு சிக்னல் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் இந்த மெஷ் டெக்னாலஜிங்கிறாங்க. ஸோ Deco E4 வந்து ஒய்ஃபை 5 டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 2 பேண்ட் இருக்குது, அதாவது 2.4 GHz அண்ட் 5 GHz. 2.4 GHz பேண்ட் வந்து உங்களுக்கு ரேஞ்ச் அதிகமாக கொடுக்கும், பட் ஸ்பீட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதாவது கொஞ்சம் ஸ்பீட் லாஸ் இருக்கும். 5 GHz வந்து ஸ்பீட் பயங்கரமாக இருக்கும், ஆனால் ரேஞ்ச் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் இதில் வந்து 2 இன்டர்னல் ஆண்டனஸ் இருக்குது, அதாவது இது மாதிரி இல்லை 3 ஆண்டனா இருக்கிற மாதிரி இதில் வந்து 2 இன்டர்னல் ஆண்டனாஸ் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், என்னடா இதில் 3 இருக்குது அதில் வந்து 2 தான் இருக்குது, அப்புறம் வந்து ரேஞ்ச் கம்மியாக தானே வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது அப்படி கிடையாது. எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆண்டனாஸுங்கிறது முக்கியம் இல்லை, ஒவ்வொரு ஆண்டனாவும் எவ்வளோ பவர்ஃபுல்ங்கிறது தான் முக்கியம். அப்படி பார்க்கல இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து நான் செக் பண்ணும்போது இதுதான் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸ்பீட், ஒரு ரவுட்டரில் வந்து ஒரு ஸ்பீடு தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது அது எவ்வளோ ஸ்பீடு வந்து கொடுக்க முடியாது, அதோட கெப்பாசிட்டி எவ்வளோங்கிறது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 ஈத்தர்நெட்லேருந்து வந்து 100 Mbps தான் வரும். ஸோ நீங்கள் உங்களோட ஆக்டோ இல்லைனா வந்து ஏர்டெல் எந்த ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரோட ஈத்தர்நெட் வந்து நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து 100 Mbps மட்டும்தான் வந்து அந்த சப்போர்ட்டே கொடுக்கும். 2 and fro 100 Mbps தான் இருக்கும்.
அப்புறம் எப்படி வந்து 2.4 GHz வந்து 300 Mbps, 5 GHz வந்து 867 Mbps அப்படின்னு பாக்ஸில் போட்டிருக்கு நீங்கள் கேட்கலாம். அது எதுக்குன்னா நீங்கள் இதுக்கு அடுத்த மாடல் ஒன்று இருக்குது, டிகோ M4 அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குது. அது வந்து 1 GB, அதாவது 1000 Mbps வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அதுக்கு நீங்கள் இதை ஒரு எக்ஸ்டெண்டராக யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு லைக் உங்களோட வைஃபை சிக்னல் வந்து அந்த 300 Mbps மேலேயே வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே கொடுக்கும். ஆனால் இதை ஒரு மெயின் ரவுட்டராக யூஸ் பண்ணும்போது 100 Mbps தான் உங்களுக்கு லிமிட். அதாவது நீங்கள் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ட் 500 யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு 200 Mbps ஸ்பீட் இருந்தாலுமே நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது வைஃபை சிக்னல் ரேடியேட் ஆகும்போது உங்களுக்கு 100 Mbps ஸ்பீட் மட்டும் தான் வரும், அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து நகராது. ஒருவேளை உங்களுக்கு அந்த 100 Mbpsங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு அடுத்த மாடல் ஒன்று இருக்குது, டிகோ M4 அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குது. அந்த மாடல் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1000 Mbps வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு வந்து அந்த 100 Mbpsங்கிறத வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாது. நீங்கள் ஒருவேளை உங்கள் பிளான் 200 இல்லைனா 300 Mbps இருந்தால் கூட அதை வந்து ஒர்க் ஆகும், அந்த ஸ்பீடு உங்களுக்கு வந்து கொடுத்துரும். பீம்ஃபார்ம்ங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது சாதாரண ரவுட்டர்ஸில் வந்து ஒன்ஸ் நம்ம வைஃபை ஆன் பண்ணோன்னா எல்லா இடமே சிக்னல் வந்து ரேடியேட் ஆகும், அந்த EMF வேவ்ஸ் வந்து எல்லா இடமே வந்து உங்களுக்கு வந்து ரேடியேட் ஆகும். இதை பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு இடத்துலேருந்து நீங்கள் வந்து வைஃபை யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் தான் கொஞ்சம் அந்த ரேடியேஷன் வந்து டைரக்ட் பண்ணும், மற்ற இடத்துல வந்து ரேடியேஷன்ஸ் கம்மியாகும். இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உங்களுக்கு ஸ்பீட், ரேஞ்ச், அந்த வைஃபை குவாலிட்டி வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது. இப்போது மோடம் அண்ட் ஆக்ட் 500க்கான செட்டிங்ஸ் எல்லாம் இதில் வந்து மாற்ற போகிறேன். ஸோ முதல்ல வந்து பவர் கேபிள் மாட்டுவோம். நெக்ஸ்ட்டு ஆக்ட் கொடுத்த இன்டர்நெட் அந்த எத்தர்நெட் கேபிள் மாட்டுவோம். ஈத்தர்நெட் 1ல் போடுறேன். ஸோ டவுன்லோட் ஸ்பீடும் அப்லோட் ஸ்பீடும் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஓரளவுக்கு 93 Mbps கொடுக்குது. என்னோடய பழைய ரவுட்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 40-50 ரொம்ப முக்கும். ஆக்சுவலாக வந்து 60 Mbps நான் ஒரு வாட்டி கூட பார்த்ததில்ல. என்னோடய ஆக்ட் பிளான் வந்து 125 Mbps. ஸோ அதில் எனக்கு 93 Mbps வந்தது வந்து ஐ எம் ஹாப்பி அபவுட் இட் தான். ஏன்னா இந்த டிகோ E4 வந்து 100 Mbps மேலே கொடுக்காது, ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ அதில் 93 வரும்போது இட்ஸ் குட் ஒன்லி, நல்லா தான் இருக்குது. இன்னொன்று ஃபீச்சர் என்னென்னா, அமேசான் அலெக்ஸா வாய்ஸ் மூலமாக இதை வந்து நம்ம கமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். லைக் ஒரு அமேசான் என்னேபிள் ஸ்மார்ட் ஸ்பீக்கர் இருந்துச்சுன்னா அது மூலமாக நம்ம வந்து இதுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். லைக் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு, ஆன் பண்ணுறதுக்கு, இல்லைனா இந்த மேலே இருக்கிற அந்த LED லைட்டை வந்து ஆன் ஆர் ஆஃப் பண்ணுறதுக்கு, அண்ட் அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரவுட்டர்ஸ், அதாவது அந்த மெஷ் டெக்னாலஜி இருக்கிற ரவுட்டர்ஸ் வந்து யாருக்கெல்லாம் வந்து எந்த மாதிரி கன்சியூமர்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் வாங்கலாம் இல்லை பார்க்கலாம் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்டே என்ன சொல்வேன்னா இதோட டெக்கர் தான். ஏன்னா வந்து மற்ற நார்மல் டிசைனில் இருக்கிறத விட இது கொஞ்சம் நல்லா ஸ்லீக்காக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அந்த ஒரு ஆம்பியன்ஸ்க்கு ஒரு குட்டி லுக் கொடுக்கும். அண்ட் செகண்ட் திங் வந்து பீம்ஃபார்ம் சொல்லுவேன். ஏன்னா அந்த டெக்னாலஜி வந்து அது ஆக்சுவலாக அந்த நார்மல் டிசைனில் இருக்கிறதும் வந்துருச்சு, பட் இது ஒரு ஆடட் பெனிஃபிட், அவ்வளோதான். அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் எக்ஸ்டெண்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரே நேமில் வெவ்வேறு இடத்துலேருந்து நீங்கள் சிக்னல் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த ரவுட்டர் 2799 rupees கொடுத்து வாங்கினேன். இதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நார்மல் டிசைனில் இருக்கிற ரவுட்டர் பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் கம்மி ரேட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது இந்த 2800 rupeesக்கு நான் காம்ப்ரமைஸ் ஆனதுக்கு வந்து இந்த டிசைனும் அண்ட் கொஞ்சம் இருக்கிற அந்த ஃபேன்சி ஃபீச்சர்ஸ்க்காக தான். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நான் அந்த அமேசான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த ப்ராடக்ட் பேஜில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.